ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். அந்த ஆசிரியர் கேட்குறாரு, நீ என்னவாப்பா வரணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறாரு. எல்லாரும் வக்கீல், அது டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இல்லை எஸ்பிஎஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. இவன் சொல்கிறான், நான் ஒரு குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். ஹோல் ஸ்கூலே சிரிக்குது. அந்த அவமானத்தில் அவன் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறான், நான் வந்து என்ன ஆகலாம்னு கேட்டப்போ நான் குதிரை வண்டிக்காரனானுன்னு சொன்னேன். அப்படின்னோடனே, வெரி குட், நீ குதிரை வண்டிக்காரனாக வரேன்னு சொன்னது வாழ்த்துக்கள். ஆனால் அது எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரனாக மாறணும்னு சொன்னால், மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு எப்படி அங்கே கிருஷ்ண பரமாத்மா எப்படி அவர் படையெடுத்து அவருக்கு போவதற்கு உதவியாக இருந்ததைப் போல நீ வர வேண்டும், அதுதான் என் ஆசை என்று சொல்லிய அந்த மிகப்பெரிய ராமகிருஷ்ண மடத்தை நிறுவிய மாமனிதன் சுவாமி விவேகானந்தரை அவர் எடுத்து சொன்ன பாங்கு இருக்கிறதே, எழுமீன் விழுமீன் கருதிய கருமம் வரை உழைமீன், நான் உடலை உகுத்துவிட்டு ஓசையாக விளங்குவேன் என்று சொன்ன அந்த சுவாமிஜியின் கருத்தை அவர் எப்படி உருவானார் என்பதை அற்புதமாக எடுத்து சொன்னதற்காக என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.